அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து செம்ம சூப்பர்பான ஒரு கசம்சா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு நல்ல காரமான பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். 2ஆக கீறி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நன்கு கனிந்த தக்காளி ஒன்று நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கிரேவி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு சுவையில் இருக்கும். இதோட நேம் நான் கசமுசான்னு எதுக்கு நான் நேம் வச்சுருக்கேன்னு நான் லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, வத்தல் பொடி. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி பொடி, அதாவது தனியா பொடி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக இந்த சூட்டிலேயே, அதாவது இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப தெறிக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு மூடிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை நல்லா போகும் வர நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்துட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரை நான் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அதோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு மசாலா நல்லா வெந்துட்டுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த மிக்சர் ஜாரில் தண்ணீர் மசாலா அரைச்சோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது ஒரு 200 ml தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. இப்போது நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நண்டு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கடலில் கிடைக்கக்கூடிய ஊதா நிற நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துடலாம். என்னடா கசமுசா கிரேவின்னு சொல்லிட்டு கடல் நண்டு சேர்க்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது நண்டு வந்து நம்ம உடல் சூட்டை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க. அதே சமயத்தில் இப்போ புதுசாக திருமணமான ஜோடிகள் வந்து இந்த மாதிரி நண்டு கிரேவி சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட தாம்பத்திய உறவு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு வந்து கசமுசா கிரேவி அப்படின்னு ஒரு பேர். அப்புறம் வந்து நான்வெஜ் ஐட்டத்திலேயே நண்டு வந்து ஒரு செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து நண்டு பிரியர்கள்ட்ட கேட்டால் தான் இதோட இது தெரியும். நண்டு பிரியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் சேர்த்துருந்தேன். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. நண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நண்டு வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு. இதில் வந்து இப்போ நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு கோகனட் மில்க் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு மிளகு பொடி வேணும்னா கூட கொஞ்சம் மேலே கூடி தூவிக்கலாம். இப்பொழுது சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.